சிறிய ஒரு இடைவெளியின் பின்னர் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் நேர்களே. இன்றைய இந்த நிகழ்ச்சியானது 51வது நிகழ்ச்சி. 50 நிகழ்ச்சிகளை தாண்டி இப்பொழுதுதான் ஒரு போனகிழமை தான் தொடங்கின மாதிரி இருந்தது. 50 நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து 51வது நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஐபிஎஸ் தமிழர்களுடைய அடையாளமான நிகழ்ச்சியாக இதை மாற்றிய நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இன்னமொன்று, இந்த பழஞ்சோறு என்று சொல்லும் பொழுது எங்களோட கிராமங்கள், அனைமான கிராமங்கள், எங்களோட வீட்டிலாம் வந்து இந்த பானி பெனாட்டு இருக்கும். பானையிலே போன பானி பெனாட்டு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பானி பெனாட்டா ஒரு சிவப்பும் கருப்பும் கலந்த மாதிரி ஒரு நிறம் இருக்கும். அதை எடுக்கும் பொழுது இந்த கருவா அதனுடைய வாசம் எல்லாம் அப்பப்பா அப்படி கையில வச்சிருந்தா ஒரு மல்லிகைப்பூ வாசம் எப்படி போகும் அப்படி இருக்கும். அதையும் தொட்டுக்கொண்டு இன்னும் ஒன்று என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் போட்டு நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு விட்டால் நாளைக்கு அது மிஞ்சி இருக்கும். அப்போ என்ன செய்வாண்டா எங்களுடைய அம்மா மக்கள் என்ன செய்யணும் என்றால், நாளைக்கு விடிய பழஞ்சோறும் இருக்கும், கொஞ்சம் குரக்கன் புட்டையும் அவிப்பினம். இந்த குரக்கன் புட்டையும் பழஞ்சோறையும் கலந்து போட்டு இந்த கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் கலந்து போட்டு அப்படி குழைச்சி போட்டு ஒரு கையில் தந்தால், அதாவது அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், உணவு முறைகளால் உலகத்தில் கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். உணவு கிட்ட ஒவ்வொரு உணவு பண்டங்களையும் எவ்வாறெல்லாம் சமைத்து சாப்பிட முடியுமோ அவ்வளவுக்கு அந்த சுவையாகவும் இதமாகவும் ஒரு அந்த சாதாரணமாக கோதுமான்னு சொன்னால் அதை எவ்வாறான உணவு பண்டங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து சமைத்த ஒரு பெருமை தமிழர்களுக்கு உண்டு. என்ன ஒரு தமிழ் மொழி ஒரு பிசினஸ் லாங்குவேஜ், அதாவது இந்த வியாபார மொழியாக இருந்திருந்தால் இன்று வரைக்கும் நமது பாரம்பரியங்கள் எல்லாம் எல்லா உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கும். இருந்தாலும் சில அறிஞர்கள் வந்து தாங்கள் ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது தமிழ் மொழியை படித்துத்தான் செய்கின்றார்கள் என்றால் சில விடயங்கள் வந்து தமிழில் அறிந்து கொள்வதற்காக இல்லை. அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிற கடையெல்லாம் வந்து தமிழர்களுடைய எங்களுடைய உணவு சார்ந்த கடைகளாக தான் இருக்கு. சரி, நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். அடுத்த நேர் யான்னு பார்க்கலாம். வணக்கம். இனிய மாலை வணக்கம் சுதர்சனுக்கும் சிவா உங்களுக்கும். இனிய மாலை வணக்கம். யாரும் இருக்கின்றீர்கள்? நான் லூட்டல்ல இருந்து புஷ்பவதி சிவநாதன் கலைக்கிறேன். நீங்க வாய் ஊற வைக்கிறீங்க. அம்மா சொல்லுங்கள். நாளைக்கு வாரம் பழஞ்சோறு சாப்பிட உண்மையா இந்த ஃப்ரிட்ஜுக்காக இருக்குது. என்னோட சேர்ந்து சாப்பிட ஒரு சோடி இல்ல, கணவருக்கு விருப்பம் இல்ல. அப்ப நீங்க வந்தீங்கன்னா அப்படியே குழைச்சு அடிக்கலாம். நல்லூர் திருவிழா நல்லூர் கந்தனம் எல்லாம் ஆரவாரம் எல்லாம் முடிஞ்சு அவருக்கும் பெரிய சந்தோஷம். வளமைக்கு மாறா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான சேனம் அவரும் சந்தோஷத்திலிருந்து இன்னும் விடுபட. நீங்க சொன்னீங்க தானே இந்த பழஞ்சோத்துக்குள்ள ஊறுகாயும் போடணும். ஊறுகாயும் போட்டு நல்லா குழைச்சிட்டு அந்த பொரிச்ச மோர் மிளகாய், அந்த பொரிச்ச மரவள்ளி கிழங்கு பொரியல் எல்லாம் காத்து போய் ஒரு மாதிரி இருக்கும். அதையும் கடிச்சு சாப்பிட அந்த இல்லையம்மா. பழஞ்சோட்டுக்கு முந்தின நாள் பொரிச்ச அப்பளம் கூட நல்லா தான் இருக்கும். உண்மையிலேயே அந்த காத்து போனன்னு சொல்லி சொல்றதுதான் நான் அதை சாப்பிட நல்ல சுவையா இருக்கும். என்ன காரணம் சொன்ன எல்லாத்துக்கும் அம்மாவினுடைய அந்த அம்மாக்களுடைய கை இருக்குது. அது என்னதான் சாப்பிடணும். அது போய் அவங்களோட அம்மா சாப்பாடு செய்யக்க அவியல் இந்த பிள்ளைகளுக்கு போய் நல்லா சமைச்சு அந்த பிள்ளைய நல்லா இருக்கணும் நினைச்சுதான் பக்குவமா சமைப்பினோம். அதோட இன்னொன்று இருக்குது. இப்ப நாங்கள் அதாவது பழஞ்சோரா சாப்பிடல கூட பக்கத்து வீட்டு பிள்ளைய கூட வாரியா இருக்கும், ஒரு கை பிடிச்சு கொண்டு போவேன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த அயல் பழக்கம் எல்லா இடத்துலயும் ஒரு விடுமுறை நாளில் ஒரு பழஞ்சோட்டு பெரிய சட்டியில குழைப்பினா சுற்றாள் எல்லாம் கொடுத்து கடைசி ஒருபடியாவது முதல் ரவுண்ட் எல்லாரும் கொடுப்பினா. அதுல அவங்களுக்கு தெரியும் நாளை விடிய வந்தீங்களா ஒரு குளியல் போடலாம். சரி, போடுவோம். நன்றி, வணக்கம். சரி, அடுத்த நேர அழைத்துக் கொள்ளலாம். சரி, தொடர்ந்து இணைந்து கொள்ள போன்ற நேர் யார் என்று பார்க்கலாம். அதிலும் அவரை அடித்துக் கொள்ள முதல் இந்த கரை மிளகாய் இருக்குத்தானே, கரை மிளகாயிலே மோர் மிளகாய் செய்யற இருக்கு. எங்களுடைய கிராமங்கள்லாம் அந்த பழக்கம் இருக்கின்றது. அந்த கரை மிளகாயிலே வந்து மோர் மிளகாய் சேர்ப்பார், பெரிய மிளகாய். அது பழஞ்சோட்டுக்கும் நல்லா இருக்கும். தனி சுட கோதுமமா புட்டு இருக்கும் தானே, அந்த புட்டும் இதுல ஒரு 4 மிளகாயும் வேறு ஒன்றுமே தேவையில்லை, அமிர்தமா இருக்கும். சரி, அடுத்த நேரியாண்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சுதர்சன். வணக்கம் சிவா. நான் அச்சுதன் கரைக்கன், ஜெர்மனில இருந்து. அச்சுதன் இருக்கின்ற ஜெர்மனில இருந்து. சொல்லுங்கள், எப்படி நலமா இருக்கின்றீர்களா? ஓம், நன்றாக இருக்கும். போன முறை எடுக்க முடியாம போச்சுது, இந்த கிழமை லைன் கிடைச்சிட்டது. சொல்லுங்களா. பழஞ்சோறு அதை வாழ்க்கையில மறக்க முடியாது. பஞ்சத்துக்கும் உதவியது அதுதான். சொல்லுங்க. அதில் விட பழங்கஞ்சி என்று சொல்லி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டுட்டு
சிரட்டை இது தேங்காய் சொட்டும் கடிச்சு கடிச்சு விட்டால் அந்த குளிர்மை எங்கட நாட்டு வெயிலுக்கு அத மாதிரி இதம் எதுவுமே இல்லை. அதாவது 11 மணி 12 மணி வெயிலுக்குள்ளே நாங்கள் வயல்ல நின்று குளதாட்டு இருக்கிறோம். கஞ்சிதான் கஞ்சி வேர்க்குமே ஒளிய அந்த வெயில் சுட்டு இப்ப எல்லாம் இங்க பாக்குற வெளிநாட்டுல கொஞ்ச நேரம் வெயில் சுட்டோன்னு அப்பப்பா என்ன வெயிலாப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள இளநீடு அதை எடு அந்த யூஸ் எடு இந்த யூஸ் எடு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அங்க குளுமையான ஒரு பாடம். சொல்லுங்க. நான் இங்கேயும் செய்கிறது சோறு பழைய சோறு குத்தரிசி சோறு இருந்ததுன்னா நான் சொல்லி போடுவேன், ஃப்ரிட்ஜுக்க வைக்க வேண்டாம் வெளியில வச்சுட்டு தயிரையும் விட்டுட்டு ஊறுகாயும் போட்டுட்டு கரைச்சி போட்டு குடிச்சாதான் சரி. நல்லதையா இணைந்தோண்டுகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நான் போன வெள்ளிக்கிழமை வாழை இலையில சாப்பிட்டது. நான் ஒவ்வொரு வள்ளியும் வாழை இலையில தான் சாப்பிடுறது. நல்ல விஷயம். நல்லது. இணைந்தோண்டுகள். நன்றி வணக்கம். நன்றி. சரி, தொடர்ந்து அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். அந்த நேர பேசுகிறீர்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இதுக்கு முயற்சி செய்தேன், கிடைக்கல. அதைத்தான் நான் வரவேற்றுக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், எப்படி நலமா இருக்கின்றீர்களா? நன்றி மேம், நல்லா இருக்கிறோம். என்னண்டா பனஞ்சோரை பற்றி கதைக்கும் போது எனக்கு தம்பி ஞாபகம் வந்தான். என்னண்டா அவருக்கு சரியான விருப்பம். அவர் வெளியில போக நானும் தங்கச்சி என்ன செய்யறது சம்பல் அரைக்கணும் பண்ணிட்டு எல்லா சூறையும் சொல்லி நாய் கோழி காத்துக்கு எல்லாம் வச்சிருவோம். அப்ப கொஞ்சம் அவருக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கோழிகள் காங்களுக்கு போட்டுடுவோம். அப்ப நீங்க சோற கதைக்கா அப்புறம் சாப்பிட்டு பழகிட்டம் பெருசா விருப்பம் இல்ல. பேசுவாரு குளிர்மே சாப்பிடுங்கன்னு சொல்லி. சரி. மற்றது எங்களுக்கு சென்னையில 2வது திருவிழா இருக்குது இப்பவும். அப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முதல் அந்த மடத்துல சமைக்கிறது தானே திருவிழாக்காரர்கள். அப்ப லேட்டா போயிட்டு சனங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது, சமையல் லேட்டா சோறு எல்லாம் மிஞ்சி போச்சு கிடார கணக்குல. அப்ப அம்மா என்ன செய்தா, கோயிலடிக்கு கொண்டு வாங்க சாப்பாடுன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் கறி எல்லாம் போட்டு ஒண்டா குழச்சிட்டு எல்லாருக்கும் வாழை இலையில ஒரு அங்கடாக்களுக்கு எல்லாம் கொடுக்க இருந்த சனம் முழுக்க வந்து மொச்சு முழுச்சோரையும் முடிச்சிட்டு. செல்வச்சன்னதி முருகன் இப்பொழுதுதான் கொடியேறி இருக்கின்றது, அப்படி அல்லவா? நேற்று உங்களுடைய திருவிழா. ஒவ்வொரு ஆலயங்களத்தில் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு மனதுக்கு சந்தோஷம். சன்னதியினுடைய அந்த பின்வீதி, அந்த 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 கடல் அதெல்லாம் பார்த்து கொண்டால் ஒரு தனியான சந்தோஷம். இணைந்தோண்டைகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, அடுத்த நேர் யாண்டு பார்க்கலாம். திரையில் விழுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்களும் இணைந்துள்ளலாம். இன்றைய நேர்களே, இந்த அம்மா எங்கட அம்மம்மா ஆட்சி எல்லாம் குழச்சி தந்த பழஞ்சோறு வெட்டி பேசிக்கொண்டிருக்கின்றோம். சிவா, சொல்லுங்கள், இந்த எப்படி இந்த வெங்காயம், நாங்களும் முதல் ஆரம்பத்தில் இந்த வெங்காயம் கடை சாப்பிடலாம், அது சில உள்ள இந்த அடிச்சா அந்த போய் அந்த நாடு ஈடியெல்லாம் அடிக்கும், ஒரு அடியும் உண்டு, ஒரு கடி. ஆனா இந்த வெங்காயத்தை கூட நாங்க கத்தியால உடைக்கிறோம் பாருங்க, பல்லாலே உடைப்போம், உடைச்சு பல்லாலே இல்லாட்டி கத்தால உடைச்சு, அதுதான் ஒரு தனி டேஸ்ட். அது என்ன என்று சொன்னால் பாருங்கள், வெங்காயம் சாப்பிடுறது 2 விடயம். ஒன்று செமிபாடு, இன்னும் ஒன்று இந்த பற்கள் வெள்ளையா இருக்கும். 3 விடயம் வாய் துர்நாற்றம் இருக்கின்ற நல்ல வாசமாக இருக்கும். அதே பாருங்கள், எனக்கு தெரியும், எங்களுடைய கிராமத்தில் இருந்தவர்கள் 2-3 பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிடல ஒரு சிரட்டை வெங்காயம் இருக்கணும் என்ற சாப்பாட்டு பக்கத்துல.
அவர்கள் இறுதி காலம் வரை பார்க்கும் பொழுது பற்கள் விழுந்ததாக நான் பார்க்கவில்லை. அடுக்க பல் அப்படியே இருக்கும், பற்கள் எல்லாம் வெள்ளையாகவே இருக்கும். அவங்க 3 நேரமும் அதாவது சிலவுல பார்த்தால் இந்த சோத்தை எப்படி குறைய சாப்பிடுது, வெங்காயத்தை எப்படி கணக்க சாப்பிடுதுன்னு இருக்கும். அப்படி வெங்காயம் சாப்பிடுவார். அதோட இந்த வெங்காயத்துக்கு இன்னொரு குணம் இருக்கு, அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மையும் இருக்கின்றது. சாப்பிட்டால் சற்று உடலுக்கு சூடாக இருந்தாலும் வியர்வை கொஞ்சம் ஒரு வித்தியாசமான, ஆனால் உடலுக்கு வந்து மிகவும் நல்ல ஒரு இது. அதுவும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை, அந்த பொம்பை வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் சாப்பிடுவது அன்றாட உணவிலேயே ஒரு நாளும் சாப்பிட்டு கொண்டு வந்தாலே உடல் ஒரு எங்களை அறியாமலே நாங்கள் எங்களுடைய உடலை வந்து நல்லதாக பார்த்துக்கொள்ளலாம். அதான் உங்களுக்கு அந்த காதல் கவிதைகள் சொல்லும் பொழுது கவிதை சுரப்பி வந்து நல்லா வேலை செய்யுது சிவா உங்களுக்கு. கண்ணால கண்ணீர் வரும், அந்த கண்ணீர் எல்லாம் இங்க மனசுல சேகரிக்கும். சரி, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். 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 யார் இணைந்திருக்கின்றீர்கள்? வணக்கம், நான் கிழக்கு லண்டன் பகுதியிலிருந்து தேவா. தேவா இணைந்திருக்கின்றீர்கள். எப்படி நலமா இருக்கின்றீர்களா? ஆமா, நலமா இருக்கேன். இருவர் நலம் தானே? ரொம்ப நலமாக இருக்கின்றோம். சரி, சொல்லுங்களேன். தாயத்தில் நீங்கள் எந்த இடம், அந்த இடத்தை சொல்லணும். நீங்கள் என்ன எந்த இடம் தாயத்தில்? நீங்க வட்டுக்கோட்டை, வட்டூரா? சரி சரி, சொல்லுங்க. வட்டூர் தேவா, சொல்லுங்க. ஆமாம், இந்த பழஞ்சோறு சாப்பிட்ட நினைவு நான் நினைக்கிறேன் கடைசியாக 2003ஆம் ஆண்டு அந்த பழஞ்சோறுடன் சேர்த்து சாப்பிட்டது வந்து புத்து காளான்கறி. காளான்கறியும் இது ஒரு நண்பருடைய வீட்டில், இவர் சொன்ன தொல்புரம் வடக்கம்பரை அம்மன் கோயிலுக்கிட்ட ஒரு நண்பருடைய வீட்டில் தான் சாப்பிட்ட ஞாபகம். புத்து காளான்கறி, கத்தாழை பூவரை, மற்றது தூதுவளை சம்பல். அதுடன் அவர்கள் வடகம், அதாவது வேப்பம்பூ வடகமும் பொறித்திருந்தார்கள். இதான் அதாவது நீங்கள் தொல்புரம், வடக்கம்பரை தொல்புரம் வந்து எங்களுடைய அப்பாவின் ஊரும் தொல்புரம் தான். சின்னமன் கோயில் அடிக்கிட்டு தான் எங்களுடைய வீடு. ஆமா ஆமா ஆமா. கார்நகர் என்று நீங்க சொன்ன போல் ஒரு வளமை ஒன்று இருக்கிறது கார்நகரில். அந்த வளமை பலருக்கு தெரியாது, ஆனால் அது உண்மையோ என்பதற்காக உங்களிடமே கேட்டுக்கொள்வோமே. அதாவது ஆண்கள் ஆளாத்தி எடுக்கும் பழக்கம் இருக்கிறதா உண்மையா? எனக்கு அறிந்து நான் கேள்விப்படவில்லை, ஆனால் எனக்கு முந்தைய பாரம்பரியம் இருந்திருக்கலாம். சிறப்பாக கார்நகரில் தான் இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்வார் முன்பு. சரி, அடுத்த நிகழ்ச்சியில் கார்நகர் தெரிந்தவர்களை சந்தித்தும் பொழுது உங்களுக்கான கேள்விக்கான விடையை தரலாம். இருக்கலாம் சில வழிகள். நல்லது. தூதுவளையில சம்பளை ஞாபகம். சரி, அதாவது பாட்டு ஞாபகம் இருந்தது. தூதுவளை சம்பளம் அடைத்து மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கில். அது உண்மையா தூதுவளை சம்பல்ல என்ன இருக்குன்னு இன்னும் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கேன். வித்தியாசமா ஏதாவது ஒரு விஷயம் அதுல உள்ளடங்கி இருக்கும். ஒரு பெண் வந்து தான் மாமங்கிட்ட பேசுறதுக்காக அந்த தூதுவளை சம்பல் அடைச்சு, அதனால அந்த தொண்டை காயாம இருக்குமென்னா இல்லையான்னு சொன்னால் அது கவிஞர்களே எங்க கவிதை பக்கமாக கவிஞர்களே தெரிந்த விடயங்களை பற்றி எல்லாம் எடுத்து விடுகின்ற கவிதையோடு. சரி, அடுத்த நேரம் யாரு பார்க்கலாம். வணக்கம். 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 யார் இருக்கின்றீர்கள்? நான் சுரேஷ். நான் பிறந்த சுழிபுரத்துல இருந்து விக்டோரியா காலேஜில் படித்தேன். நான் 80 கடைசியா பழஞ்சோறு சாப்பிட்டேன். நீங்கள் கதை கேட்கல சரியா நான் ஊறுது. அதே நேரம் என் அம்மாவை பற்றியெல்லாம் நினைவு வருது. பழஞ்சோறு நல்லெண்ணெயோட சம்பல் அதில் போட்டு சாப்பிட்டால் அந்த மாதிரி இருக்கும். நீங்க தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராம் அந்த பழைய நினைவை யோசிக்கக்கூடியதா இருக்குது. தேங்க்யூ வெரி மச். சரி, நல்லது. நன்றி, வணக்கம். அதான் ஐபிஎஸ்சி தமிழ். அதாவது எங்களுடைய நேர்களோடு, எங்களுடைய புலமிருந்து வாழ்கின்ற மக்களோடு இந்த விடயங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது ஐபிஎஸ்சி தமிழுக்கு நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுவேசன், அந்த ஊரின் பெயரை சொன்னவுடன் அந்த ஊராக்கள் வந்து கதைக்கிறது இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கு. அடிக்கடி சொல்வது, நிலாவிலே போய் நாங்கள் குடியேறினாலும் எங்கள் அவருடைய முகவரி என்னுடைய முதல் முகவரி என்னுடைய தந்தை. அதுக்கு பிறகு நான் பிறந்து வளர்ந்து என்னை வளர்ந்து நான் தவண்டு நான் மிதித்த என்னுடைய கிராமம், என்னுடைய மண். அதான் எங்களுடைய அடையாளம். அது இங்கே நாங்கள் குடியேறினாலும் அது நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. அதோடு எமது ஊரில் வந்து, அதாவது நாங்க எந்த கிராமத்துல வசிச்சாலும் அந்த கிராமத்துல ஒரு சிறப்பு இருக்கும். அதுக்கு தனித்தன்மை இருக்கிறது. எத்தனை ஒரு 10 நாள் இருந்தாலும் அந்த இடங்களை நாங்கள் நினைவில் வச்சுக் கொள்வோம், மறக்க மாட்டோம். அதாவது முழங்காவில் இருக்க குளத்துக்கு குளிக்க போறது, அந்த பாலப்பழம் பறிச்சு சாப்பிடுறது, உடன் மரக்கரை வீட்டுக்கு முன்னாலேயே பைத்தங்க அது இதெல்லாம் இருக்கும். உடனே சமைச்சு சாப்பிடுறது மறக்க முடியாத சந்தோஷம். அதாவது இந்த திண்ணை உறவாடு உறவுகளின் கதைகளை கேட்கும் பொழுது பழைய ஞாபகங்கள் தான். அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
வணக்கம். வணக்கம், யார் இணைந்திருக்கின்றீர்கள்? அதாவது அந்தி மயங்கு மாலை பொழுதில் பெட்டசி பகுதியிலிருந்து உதயகுமார் அழைக்கிறேன். உதயகுமார் இணைந்திருக்கின்றீர்கள், சொல்லுங்க. சரி, சிவா, உங்களோட தொடர்புடையவர் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக எனது ஊர் வந்து யாழ்ப்பாடி பரிசு பெற்ற யாழ்ப்பாண நகரிலிருந்து கிழக்கே 7 மைல் கல் தொலைவில் இருக்கும் அழகிய கிராமம் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் சங்கானை என்பது. சங்கானில இருந்து சைக்கிள் உடைக்கினா 10 நிமிடத்துல சொல்லிவிடும். 10 நிமிடம் 5 நிமிஷத்துல சொல்லிவிடும். சொல்லுங்கள் உதயகுமார். சுரிவரத்துக்கு போற வழியில் தான் எனது ஊர் இருக்கிறது. இந்த நீங்க பழஞ்சோரை பற்றி கருதுகிறீர்கள். அதாவது இந்த எங்க கொண்டாட்டங்கள் அயல் வீடுகளில் நடந்தா இல்ல அடுத்த நாள் காலையில் எல்லாரையும் கூப்பிடு, அந்த வீடு பக்கங்கள்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுவார்கள். அது அங்கு சோத்து குலையல், அதாவது இந்த மரவள்ளி கிழங்கும் இருக்கும், பருப்பும் இருக்கும், கீரையும் இருக்கும், உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் அதோட தைலம் விட்டு எல்லாத்தையும் குழைச்சி பூவரசம் இலையில ஏந்தி அதை சாப்பிடும் பொழுது தனி ருசி. அப்ப புயர்சமிலே எல்லாரும் கையில கொடுப்பார்கள். கொடுத்துட்டு ஒரு ஆட்சி இருந்து, அதாவது ஒரு வயது போன ஆட்சி தான் இதற்கு பொறுப்பா இருப்ப. அவ ஒவ்வொரு வீடுகளையும் இருப்பினோம். அதில் தான் குழைச்சி ஒரு என்ன உருண்டியா போட்டு நாங்கள் சாப்பிட்டு, அதுவும் இருந்துட்டு என்ன கையால அந்த சொதி ஒழுகும் அல்லது அது ஒழுகும் ஆமாம் என்ன ஒழுகி இருந்துட்டு அப்படியே வயிற்றுல மழை கொண்டிருக்கும். அப்புறம் திருப்பியும் அது சாப்பிடு என்று திருப்பி அதை போட்டு அந்த அவர்கள் அன்போட பரிமாறைக்கல உண்மையில ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எல்லாம் இப்பொழுது அது வந்து கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் இப்பொழுது வந்து தனி குடும்பம் மாறி அதில் எல்லாம் போய்விட்டது. அதாவது அதோட வந்து இந்த அங்க ஊர்ல வந்து நாங்க அந்த உணவு மிஞ்சி போய் வீசியதாக நான் கேள்விப்பட்டதில்லை. அதாவது உணவு பழுதாகி போனதுன்னும் கேள்விப்படவில்லை. ஏதோ ஒரு வகையில் அதை நாங்கள் பயன்படுத்தி நாங்க சாப்பிட்டதான் எனக்கு தெரியும். நல்லது உதயகுமார், இணைந்தோண்டிகள் நன்றி, வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற யாரு பார்க்கலாம். அதே நேரம் இது மட்டும் பார்க்கும்பொழுதுதான் அந்த அவர் சொன்னதை போல இந்த மூதாட்டி ஏன் அவர் சொன்ன அவர்களுக்கு தான் அந்த பக்குவம், இந்த அளவு பக்குவம் எல்லாம் தெரியும். அது ஏதோ ஒரு மேஜிக், ஏதோ அந்த கையில் ஏதோ ஒரு ஒரு கொடை, ஒரு கலை ஒன்று அந்த கையில் இருந்தது. ஒரு பலாக்கட்டை இருக்கும், இந்த பலாக்கட்டையில் ஆச்சி இருப்பா, இன்னும் பெரிய ஒரு சட்டி இருக்கும், திருவணியில் போட்டு சட்டியில் போட்டு அப்படியே குழச்சி இருந்தால் குழச்சி கொண்டு போய்க்குள்ளே பார்த்து கொண்டு போது கொஞ்சம் தயிர் எடுத்து கணக்கா போட்டு கொண்டே இருப்பான். குழச்சி முடிய முதலாவது உருட்டி பார்த்தால் அப்படி இருக்கும். சரி, அடுத்த நேரம் யாரு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், நீங்கள்லாம் நினைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். அப்படி அந்த முற்றத்துல பூவரசமிலையோட காத்து நிக்கிற அதே உணர்வோட அப்படியே நிக்கிறீர்கள். வணக்கம். 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 நான் ஜேமல்ல இருந்து முத்து. ஜேமல்ல இருந்து முத்து இணைந்திருக்கிறீர்கள். நலமா இருக்கின்றீர்களா? நலமா இருக்கிறோம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, வரவேற்றுக் கொள்ளுங்கள். தாயத்தில் நீங்கள் எந்த இடம்? தாயத்தில் நான் கிழக்கு மாகாணம் கந்தலாய். சரி, கந்தலாய் முத்து. கந்தலாய் முத்து இணைந்திருக்கிறீர்கள். சரி, சொல்லுங்கள். இந்த திண்ணையை பார்க்கும்பொழுது என்ன உங்களுக்கு என்ன ஞாபகங்கள் இருந்து? இந்த பழஞ்சோட்டை பற்றி சொல்லுங்க, சாப்பிட்ட அனுபவங்கள் எல்லாம் அப்படி. நீங்க சொல்லக்குள்ளே வாயெல்லாம் ஊறுது. என்னன்னு சொன்னா, நாங்கள் அங்க வந்து பழஞ்சோத்துல கந்தலாய் கூடுதலா அந்த எரும மாடுகள் இருக்கும் பட்டிகள் தானே. அப்ப அதுல அந்த பழஞ்சோத்துல தயிரை போட்டு சாப்பிட சூப்பரா இருக்கு. அதுவும் கிழக்கு மாகாண தயிர்ன்னு சொன்னா சொல்ல வேணும். நீங்க சட்டி தயிர் சட்டி தயிர் அந்த சட்டியை கவுட்டா கூட தயிர் கொட்டுப்படாது. ஆமா, அப்படி இந்த மஸ்கெட் தொதல் மாதிரி இருக்கும். சுகர் மாதிரி மற்றது சாப்பிட்டு போனா அந்த கையில அந்த நெய் இருக்கும். சந்தோஷமா இருக்கு. அந்த சட்டி தயிர், அந்த பழஞ்சோறு, அந்த மண் வாசனை எல்லாம் தான் நின்றும் ஜெர்மன்ல நீங்க இல்லையா? அந்த அங்க சாப்பிட்ட அந்த தயிர் சோறுகள், மற்ற உடும்பு இறைச்சிகள் அதெல்லாம் மறக்க முடியாது. உடும்பு என்ன ஏன் சொல்வார்கள்? உடும்பு இறைச்சி என்னத்துக்கு சிறந்தன்னு சொல்வார்கள்? ஏன் உடும்பு இறைச்சி சிறப்புன்னு சொல்வார்கள்? இல்ல, உடம்பு இறைச்சி வந்து எங்களோட உடம்புல அந்த மாதிரி ஒட்டி நிற்கும் சொல்லுவாங்க. அதாவது உடம்பு இறைச்சி வந்து வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் உடனே காயக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் சுரக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய உடம்பு இறைச்சி வெட்டுக்காயங்களை உடனே மாற்றக்கூடியது, காயம் மாறிடும் உடம்பு இறைச்சி. சரி, நல்லது. நல்லது முத்து. தொடர்ந்து இணைந்துள்ளலாம் கந்தலாய் முத்து இணைந்திருந்தார். நன்றி, வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து இணைந்துள்ள போன்ற நேரம் பார்க்கலாம். இந்த
அதே போலத்தான் இந்த ஒவ்வொரு இறைச்சிகளிலும் இந்த வௌவால் இறைச்சி எல்லாம் வௌவால் காலங்களில் வந்து விலை போட்டு பிடிப்பார்கள். அதுன்னு சொல்லுவாங்க அந்த வௌவாலை உரித்தொண்டு போகும்பொழுது இந்த கமக்கட்டு இடையில வந்து அந்த ஒரு நஞ்சு காயம் இருக்கு, அதை மட்டும் வடிவாக அகற்றி விட்டால் அருமையான இறைச்சி. அருமையான அந்த காலை வேளையில் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது நேரத்தோடு வித்து கொண்டு போவார். அதாவது இந்த முழங்காவில் இருக்கும்போது தான் அந்த வௌவால் இறைச்சி, காட்டு வௌவால் தான் டேஸ்ட் கூட. நல்லா தான் சாப்பிட அந்த சுவை மறக்க முடியாது. சரி, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். துரசன் வணக்கம். துரசன் சிவா வணக்கம். வணக்கம். பாஞ்சோரத்தோட எல்லாரும் கியூல வரீங்க லைன்லயே. நீங்களாம் பிந்தி போனீங்க. நான் அடியாடியான அடிச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பும் சுகமில்ல, கை விரைச்சு போச்சு. கடைசி நேரம் மணிக்கூட்டையும் பாக்குறேன், லைட்டும் போடையில, கண்ணும் தெரியல. பழஞ்சோறு ஆக்கள் எல்லாரும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய முதல் உணவு பழஞ்சோறு தானே? சரி சொல்லுங்கள் உங்களுடைய. பழஞ்சோறு அதான் ஒரு பாட்டிலே இருக்கு, பழஞ்சோறும் என்பது வாயில் குளிரை. எந்த கணவர் இங்க கேட்கல ரைஸ் குக்கருக்கா தண்ணி ஊத்தி வச்சுட்டு விடிய ஒளிம்பி புளிஞ்சு சோறெல்லாம் போட்டு அப்படியே குழைச்சு போட்டு சாப்பிட்டு தான் சோற குளிச்சி எல்லாம் போடுற வேற. அப்ப நான் பகுதி பண்றது அது சரி உனக்கு தெரியுமே இதை பத்தி. நாங்கள் எல்லாம் முந்தி எங்களுடைய அப்பு ஆச்சியாக பெரிய தோட்டம் செய்கிறது. அம்மா கிழங்கு கறியும் போட்டு மீன் குழம்புகளும் எல்லாம் விட்டு பிடிய சட்டியில கொண்டு போய் அங்க இறக்குறது. பட்டை இறப்பு அதை இறக்கல அம்மா கொண்டே கொடுத்தால் அதை உருட்டி சாப்பிட்டுட்டு அந்த தைரியமாக இறைச்சி கொண்டு இருப்பினேன். அப்ப நாங்கள் அந்த பழஞ்சோறண்டால் அதை விடியாவில சாப்பிட்டால் 1 மணி மட்டும் அதை தாக்கி பிடிக்கும். அப்படி அவ இன்றைக்கும் கூட 51வது இது நிகழ்ச்சி தொடங்கி அதான் ஒற்றை விழுந்த நாள்ல வந்திருக்கிறீங்க எல்லாரும் கடகடண்டு பழஞ்சோருக்கு எல்லாரும் வந்திருக்கிறேன். சந்தோஷம். நன்றி. சரி, இருவரும் சுகமா இருக்கிறீங்க? ரொம்ப நலமாக இருக்கணும். திண்ணையில இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம், வீரத்தோடு இருக்கணும். பலமா தான் இருக்கிறீங்க, நல்லா ஓகேயா இருக்கிறீங்க. அதான் அந்த நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்தால் கிழங்கு கறி என்ன, பழஞ்சோறு என்ன, கிழங்கு அவிச்சு நல்லா சம்பல் அரிச்சு தொட்டு சாப்பிடுறது, மாங்காய் போட்டு நல்லா சம்பல் அரிச்சு புட்டு சாப்பிடுறது, அதுகள் எல்லாம் இங்கேயும் சில பேர் செய்யணும். அப்படி எல்லாரும் மினக்கிட மாட்டேனேன் வெளிநாட்டை பொறுத்த அளவில். சரி, நல்லது. இணைந்தோடுகள் நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நேர்களை இன்று தினம் நாங்கள் இந்த பழஞ்சோறு பற்றி பேசுகின்றோம். பேசும்பொழுது தான் பல விடயங்கள்ல இந்த ஞாபகம் இருந்து சொன்ன பொழுது இந்த எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. பல நாட்களில் இந்த வார இறுதி நாட்களில் வந்து அம்மாவுடைய சகோதரர்களோடு வயல்வெளியில் காலை வெளியில் போகும் பொழுது ரைப்பு நடக்கும், வெங்காய நடுக நடக்கும், ஒரு எரு சிந்துற நேரமாக இருக்கலாம். சரி, எப்பொழுது இந்த அம்மம்மா எல்லாம் வந்து வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வந்தால் இந்த வயல் கிணறுகள் எல்லாம் வந்து கட்டெல்லாம் வடிவா கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-11 அடியில இருந்தெல்லாம் தண்ணி வந்துடும் எங்களுடைய இடங்களில். பூவரச மரம் நிற்கும் ஆடுகால், அதை சுற்றி வாழை தான் நிற்கும். குளிர் எங்கேயாவது இந்த வாழை இலைகளால சூரியன் வந்து கதிரை அப்படியே மின்னிக்கொண்டு ஒரு 8-8:30 மணிக்கு அந்த பழஞ்சோரை எல்லாரும் வந்து கிணத்துக்கட்டில் இருந்தால் அதில் குழைச்சு அப்படி வாழையில சாப்பிட்டால் அது இப்பொழுது நான் வீட்டிலிருந்து ஒரு உணவினை சாப்பிடுவதற்கும் வயல்வெளிகளில் இந்த தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுற உணவு என்பது தனிச்சுவை. இன்று நாங்கள் பேசியிருந்தோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து இந்த பழஞ்சோறு பற்றி நாங்கள் பேசலாம். பல நேர்கள் தொலைபேசி அழைப்பிலே காத்து நிற்கின்றீர்கள், உன்னைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். சிவா, இன்றைய தினம் எங்களுடைய திண்ணைக்கு வந்திருந்தீர்கள். என்றும் என்புடன் ஐபிஎஸ் தம்முடைய ஒரு அடையாளமான நிகழ்ச்சியில் வந்துவிட்டு என்றும் என்புடன் காதல் நிகழ்ச்சியினுடைய ஒரு மனநிலை சொல்லிக்கலாம். சிவா வந்தீர்கள், நன்றி வந்ததுக்கு. உண்மையில் சிறப்பாக இருக்கின்றது. இந்த இன்றைய நாளை இந்த நிமிடத்தையும் மறக்க முடியாது. திண்ணை, லாந்தர், அங்கால இந்த டயர், அதை அப்படியே என்றும் என்புடன் அதே மாதிரி என்றும் மறக்க முடியாது ஊரோடு உறவாடு சுதர்சனன் அவர்களே. நன்றி, வணக்கம் சிவா. நன்றி, வணக்கம். இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம் அன்பானவர்களே. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க காத்திருக்கின்றோம். எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களோடு இன்னும் ஒரு திண்ணையிலே இந்த இடத்திலே நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் சுப்பிரமணியம் சுதர்சன். நன்றி, வணக்கம் நேயர்களே.